அன்றைக்கி பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தேன். அதில் ஒரு லைட்டு ஒன்று பார்த்தேன். பார்க்க புதுசாகவே இருந்துச்சு, ஆனால் தூக்கி போட்டிருக்காங்க. சரி எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் போட்டு பார்த்தேன். சார்ஜும் ஏறலை, சார்ஜ் ஏற இண்டிகேட்டரும் எரியலை. ஸோ ரெடி பண்ணலாமே அப்படின்ட்டு வீடியோ எடுக்க உட்காந்துட்டேன். சார்ஜ் போட்டு பார்த்தேன். இல்லை பாருங்கள், லைட் எரியலை பார்த்தீங்களா? அதில் ஒரு ரெட் கலரில் ஒரு லைட் ஒன்று இருக்குது, அது எரியவே இல்லை. லைட்டும் ஆன் பண்ணி பார்க்குறேன், எரியலை. ஸோ நம்ம இதை கழட்டி நம்ம என்ன ப்ராப்ளம்ன்ட்டு இதை பார்த்துடலாம். இது அதுக்கு சோலார் வேறு. சோலாரில் வச்சா வெயிலில் வச்சா எரியுது, ஆனால் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஸோ நம்ம இப்போ கழட்டிக்கலாம். லைட்னாக்கா பெல் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. நல்ல வெயிட்டாக வேறு இருந்தது இந்த லைட்டு பார்க்குறதுக்கு. தூக்குனாலே ஒரு 500 கிராம், ஒரு அரை கிலோவாவது இருக்கும். ஸோ கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எப்படி கழட்டுறது ரெண்டு முடிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக அப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்க்ரூ ஒன்று பார்த்துட்டேன். அந்த ஸ்க்ரூவையும் கட்டிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்க்ரூ இருந்துச்சு, அதையும் கட்டிட்டு பார்த்தா மறுபடியும் கட்ட முடியல. என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்ட்டு எப்படியோ ஒரு வழியாக கட்டிட்டேன். பார்த்தாக்கா உள்ளே 2 லீடு கட்டாக இருக்குது வயிறு. மாப்பிள்ளை வர பின்னாடி வந்து பார்க்குறான் பாருங்கள், எப்படி பார்க்குறான் பாருங்கள், திட்டு போய மாதிரி. என்னம்மா பண்ணுறேன்னு கேட்குறான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 2 லீடு கட்டாக இருக்குது. அதை நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணிக்குவோம். இந்த 2 லீடை சால்ட்ரிங் பண்ணி நம்ம லைட் எரியுதான்னு பார்ப்போம். அப்படியே நம்ம அதில் உள்ள போர்டை கட்டிக்கிறேன் நான். அப்போ தான் அதில் ஈஸியாக சால்ட்ரிங் பண்ணலாம். பேக் சைடில் இருக்குது சால்ட்ரிங். சால்ட்ரிங் வேறு ஹீட் ஆக மாட்டேங்குது இந்த நேரம் பார்த்து. சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நான் அது 5 வோல்ட்டில் எல்இடி செக் பண்ணுறதுக்காக மொபைல் சார்ஜர் கேபிள் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். சார்ஜரில் அந்த யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணாக்கா லைட் எரியுது. எல்இடிலாம் ஓகே, எல்இடி நல்லா இருக்குது. இந்த 2 செக் பண்ணிட்டேன். இந்த 2வது செக் பண்ணிக்கிறேன், அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்குறோம். மதர் போர்டு எல்லாமே நல்லாயிருக்கு, எதையுமே எரியல, எல்லாமே பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மறுபடியும் என்னடா சால்ட்ரிங் பண்ணு பார்க்காதீங்க, பேட்டரியிலேருந்து ஒரு லீடு விட்டுருச்சு. நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் அது. இப்போ அதை தான் சால்ட்ரிங் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, எரியுது. பேட்டரி லைன்லேருந்து போர்டுக்கு வச்சாக்கா எரியுது. ஓகே, இந்த சர்க்யூட் எரியுது. இன்னொரு சர்க்யூட் பார்த்துடலாம். ஓகே, எரியுது. இப்போ நம்ம 12 வோல்ட்டு அடாப்டர் ஒன்று வச்சுருக்குறோம். ஸோ அதுக்கு சார்ஜ் போட்டு பார்ப்போம். சார்ஜ் சேரும்னாக்கா எரியுதான்னு பார்ப்போம். பிளிங்க் ஆகுது, பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பேட்ரி கம்ப்ளைண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட வேறு பேட்ரி ஆக்சசரிஸ் இல்லை, இந்த பேட்ரி தான் போயிடுச்சு. பேட்டரியை மாற்றினாக்கா லைட்டு பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம திருப்பி அதை அசம்பிள் பண்ணிக்கலாம். பேட்ரி கிடச்சினாக்கா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். We
ஈயம்பித்தாலைக்கு பேச்சம்பளம்